Hi friends, welcome to SRK Home. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கர்ட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே फ्रेंड्स, தயிர் சாதம் செய்யறதுக்கு இந்த மாதிரி சாதத்தை நல்லா குழைவா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கங்க. அடுத்து இதுல கொஞ்சமா பால், ஒரு அரை கப் அளவுக்கு பால், நல்லா திக்கான பால் சேர்த்திக்கங்க. அடுத்து இதுல அரை கப் தயிர். தயிர் வந்து நல்ல திக்கான தயிரா சேர்த்திக்கங்க, ரொம்ப புளிப்பு இல்லாம தயிரா சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்க வந்து தயிர் சாதம் செஞ்ச உடனே சாப்பிட்ற மாதிரியா இருந்தாக்கா பாலும் தயிரும் ஈக்குவலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்ற மாதிரியா இருந்தா தயிர் கம்மி பண்ணிட்டு பாலோட அளவு வந்து அதிகம் பண்ணிக்கோங்க. தயிர் சாதம் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துட்டு நல்லா க்ரீமியாக கிடைக்கணும்னாக்கா அதில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த தயிர் சாதத்துக்கு ஒரு தாளிப்பு ஒன்று சேர்த்திடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆனணும். அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் கடுகு வெடிச்சனும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன், அது இது கூட சேர்த்திக்கலாம். இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அது இது கூட சேர்த்திக்கங்க. அடுத்து 2 வரமிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை. ஒரு 2 செகண்டுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இதுல கொஞ்சமா திராட்சை, கொஞ்சமா பெருங்காயத்தூள். இந்த திராட்சை வந்து நல்லா உப்பி வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுருங்க. அடுத்து இதுல ஒரு கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன், அது இது கூட சேர்த்திக்கலாம். கேரட்டை வந்து நீங்க பச்சையா கூட தயிர் சாதத்துல சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி லைட்டா வதக்கிட்டு சேர்த்தக்குள்ளார அதோட நல்லா இருக்கும். ஒரு 2 செகண்டுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வதக்குறத வந்து இந்த தயிர் சாதத்தோட சேர்த்திடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா மாதுளப்பழம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.